Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெகுலர் ஷேப்ஸ் irregular ஷேப்க்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கவர்ட் ஏரியா, நம்பர், ஏரியா எஸ்டிமேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். கவர்ட் ஏரியால fully filled squares, half filled squares, more than half filled squares, less than half filled squares. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா ஷேப்ஸுக்குமே வந்து இது எல்லாமே இருக்காது. சில ஷேப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் மட்டுமே இருக்கும். சில ஷேப்ஸுக்கு ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இருக்கும். சில ஷேப்ஸ்க்கு ரெண்டுமே இருக்கும். ஃபுல்லி ஃபில்டும் இருக்கும், ஆஃப் ஃபில்டும் இருக்கும். சில ஷேப்ஸ்க்கு 3யுமே இருக்கும். ஃபுல்லி ஃபில்டு, ஆஃப் ஃபில்டு, மோர் தென் ஆஃப் ஃபில்டும் இருக்கும். 4மே கூட லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 4 இது இருக்குமே கூட சில ஷேப்ஸ்க்கு இருக்கும். இப்போ ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயரோட எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்பர் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அது ஏரியா எஸ்டிமேட்டடை நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து எல்லாம் ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் தான். இப்போ எவ்வளோ ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 இருக்கு. இப்போ இந்த ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸில் இந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் எவ்வளோ வந்ததுன்னா 9. அப்போது அதோட ஏரியா எஸ்டிமேட் என்ன அதே தான் வரும் 9. அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு சம்மோடது 9. ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர் மட்டும்தான் இந்த சம்மில் இருக்குது. இந்த ஷேப்பில் ஆஃப் ஃபில்டு எதுவும் கிடையாது. அப்போ ஆஃப் ஃபில்டு வந்து 0, மோர் தென் ஆஃப் ஃபில்டும் கிடையாது. அப்போ அதுவும் 0, லெஸ் தென் ஆஃப் ஃபில்டும் கிடையாது. அதுவும் 0. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 தான். செகண்ட் சம் பார்க்கலாம். பியோட ஃபிகர் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் தான். இப்போ எவ்வளோ ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர் பாருங்கள். 1 1 2 3 4 5. அப்போ 5 ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ். இப்போ கவர்டு ஏரியாவில் ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்போ அதோட ஏரியா எஸ்டிமேட்டும் என்னது 5. ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் கிடையாது, மோர் தென்னும் இல்லை, லெஸ் தென்னும் கிடையாது. அப்போது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்போட ஏரியா 5. சம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்ஸ். இதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸை முதல்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். இது 1, இது 2. 2 ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போது ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸில் இடத்துல எவ்வளோ இருக்குன்னா நம்பரில் 2ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸும் இருக்குது. அது கவுண்ட் பண்ணலாம். ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸு 1 2 3 4 ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ 4. அந்த ஷேப்பில் ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸும் ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மோர் தென் ஆஃப் இல்லை, லெஸ் தென் ஆஃப் ஃபில்டும் இல்லை. இப்போ இதுக்கு ஏரியா எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ ஏரியா எஸ்டிமேட் என்ன பண்ணும் 2 அப்படியே எழுதணும். ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இது பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அது எப்படி எழுதணும் ஏரியா எஸ்டிமேட் பண்ணுறப்போ 4 into 1/2. ஏன்னா ஆஃப் ஃபில்டு, அதனால நம்ம என்ன பண்ணால் 1/2. 4 into 1/2. 2 1s are 2 2s are. அப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இப்போ ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர் 2, ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து 2. அப்போ டோட்டலாக அதோட ஏரியா எவ்வளோனா 2 + 2.
2 plus 2 equal to 4. அப்போ சியோடதில் எவ்வளோ ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா 4. இதை ஈஸியாகவும் கவுண்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் 1 2 2 ஆஃப் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வரும் 1, 2 ஆஃப் 1, அப்போது அது 3 ஆகிடும். இந்த 2 ஆஃப் சேர்த்திங்கன்னா அதுவும் 1, அப்போது 3 + 1 4. இப்படியும் நம்ம பண்ணலாம். டிசம் பார்க்கலாம். இது வந்து ரெகுலர் ஷேப் தான். இது வந்து எல்லாமே ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் நம்பர் 8, அதோட ஏரியாவும் 8. இதில் ஆஃப் ஃபில்டு கிடையாது, மோர் தென் ஆஃப் கிடையாது, லெஸ் தென் ஆஃபும் கிடையாது அந்த ஃபிகரில். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. பார்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் எல்லாமே ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஏரியா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா 10 தான். இப்போ நம்பர் 8, area estimate equal to 8. So the answer is 8. sum பார்க்கலாம். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் எழுதிக்கலாம். 1 2 இது ரெண்டும் ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ். ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 மொத்தம் 4 இருக்குது. ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர் நம்பர் 2, ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர் 4. ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 2னா அந்த ஏரியா அப்படியே தான் எழுதணும். 2 ஆஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ்க்கு 4 into 1/2. 4 into 1/2 equal to 4 ones are 4/2, which is equal to 2. இதில் மோர் தென் ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இல்லை, லெஸ் தென் ஆஃப் ஸ்கொயரும் இல்லை. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணணும். 2 + 2 which is equal to 4. அப்போது இந்த ஃபிகரோட ஏரியா பார்த்தீங்கன்னா 4. இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். எப்படின்னா 1 2 2 ஃபுல் ஸ்கொயர்ஸ் இருக்குது 2, 2 ஆஃப் சேர்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கொயர், அது 3, இந்த 2 ஆஃப் இருக்குது அதுவும் ஒரு ஃபுல் ஸ்கொயர், அப்போ 4. இப்படியும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஜிசம் பார்க்கலாம். இதுலேயும் ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் இருக்குது, ஆஃப் ஃபில் ஸ்கொயர் இருக்குது. முதல்ல ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 4 ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பார்க்கலாம். 1 2 3 4. இப்போது ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் வந்து 4, அதோட ஏரியா எஸ்டிமேட் 4. ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4, அதோட ஏரியா எஸ்டிமேட் எப்படி பண்ணணும், ஆஃப் 4 into ஆஃப் which is equal to 4 divided by 2. 2 ones are 2 2s are 4 which is equal to 2. இப்போது இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 4 + 2 equal to 6. இப்போ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 6. HSum பார்க்கலாம். இந்த ஃபிகரு எல்லாமே ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் தான். அதில் 1 2 3 4 5. அப்போ அது ஏரியா பார்த்தீங்கன்னா 5. ஐசமும் எல்லாமே ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் தான். அது ஏரியா கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9.
அப்போது ஐசமோட ஏரியா பார்த்திங்கன்னா 9. ஜேசம் பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது ப்ளஸ் ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ்க்கு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2. நெக்ஸ்ட்டு ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பாருங்கள். 1 2 3 4. இப்போ ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் வந்து 2 2 ப்ளஸ் ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4. ஸோ 4 into 1/2 which is equal to 2 1s are 2 2s are 4. 2 plus 2 equal to 4. இப்போ ஜேயோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. கேசம் பார்க்கலாம். இதில் ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஃபில் ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் பார்க்கலாம். 1 2 3 4. ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பாருங்கள். 1 2 4 ப்ளஸ் இப்போ 2 ஆஃப் சேர்த்தா கூட 1. அப்போ 4 + 1 = 5. இந்த மாதிரியும் போடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இங்கே போய் ஃபுல்லி ஃபில் ஸ்கொயரில் 4 போட்டுட்டு அதோட நம்பர் எஸ்டிமேட்டும் 4 ஆகும். ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 2. அப்போ 2 into 1/2 போடணும். which is equal to 2/2 which is equal to 1. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 4 + 1. 4 + 1 = 5. இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஃபுல்லி ஃபில் ஸ்கொயரை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 ஆஃப் சேர்த்தா 1. 4 + 1 5. இப்படியும் பண்ணலாம். எல்சம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் இருக்குது, ஆஃப் ஃபில் ஸ்கொயர் இருக்குது. நம்ம மோர் தென் ஆஃப் ஃபில் ஸ்கொயரையும் நம்ம என்ன தான் எடுத்துக்கணும்? ஒரு ஃபுல் ஸ்கொயர் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் ஆஃபாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபுல்லாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போது 1 1 2 3 4 5. மொத்தம் 5 ஃபுல் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் பார்க்கலாம். ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 1 2 3 4. 4 ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போது ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 5 ப்ளஸ் ஆஃப் ஃபில் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4. இப்போ 4 into 1/2 which is equal to 5 plus 2 1s are 2 2s are 4. அப்போ 2. 5 plus 2 = 7. அப்போ எல்லுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா 7. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் 5 இருக்குது. 2 ஆஃப் சேர்த்திங்கன்னா 1. அப்போ அது 6. இந்த 2 ஆஃப் சேர்த்திங்கன்னா 1. அப்போ 7. லெஸ் தென் ஆஃபாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம 0வாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எம்சம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது, மோர் தென் ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது, லெஸ் தென் ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில் ஸ்கொயரை மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 and 7. 7 fully fill squares இருக்குது. இதை இங்கே எழுதிக்கோங்க. ஃபுல்லி ஃபில் ஸ்கொயரில் வந்து நம்பர் 7, ஏரியா எஸ்டிமேட்டும் அதே தான் வரும், நம்பர் 7. நெக்ஸ்ட்டு இப்போது ஆஃப் ஃபில் ஸ்கொயர் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆஃப் இந்த ஸ்கொயரில் பாதி இருக்குதான்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது, ஆஃப் ஃபில் ஸ்கொயர் கிடையாது, எல்லாம் மோர் தென் ஆஃபாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? ஆஃப் ஃபில் ஸ்கொயர் இல்லை, அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? 0, அது எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மோர் தென் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதை நம்ம கவுண்ட் பண்ணலாம். இதெல்லாம் மோர் தென் ஆஃப் ஸ்கொயர் பார்க்கலாம். இது 1 மோர் தென் ஆஃப், இது மோர் தென் ஆஃப் 2, நம்பர் 3 மோர் தென் ஆஃப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கிறது நம்பர் 4
more than half square. இதுவும் number 5 more than half square. Number 6 more than half square. Next இந்த part இதுவும் வந்து more than half square 7. அப்போ 7 more than half square இருக்கு. இப்போ more than half squareல போய் இங்க என்ன எழுதுறீங்கன்னா 7 எழுதுங்க. அதோட ஏரியா எஸ்டிமேட் வந்து என்னன்னா more than half-ஐயும் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா full square கணக்குல தான் எடுத்துக்கிறோம். அப்போ 7 அது full square தான் எடுத்துக்கிறோம். அதனால 7 அதை அப்படியே எழுதணும் 7. இப்போ less than half square எவ்வளோன்னு பார்க்கலாம். less than half square நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா நம்ம வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து இன்டூ 0வா தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். less than half பாருங்கள் எத்தனை இருக்குன்ட்டு. இது ஒரு less than half 1, less than half 2 இந்த ஸ்பேஸு, இந்த ஸ்பேஸ் less than half 3, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 4 less than half, இது பாருங்கள் 5, இது 6, 7, இங்கே இருக்கிறது 8. மொத்தம் 8 less than half filled squares இருக்குது. அது வந்து இங்கே போடுங்க 8 less than half filled squares. less than half squares வந்து நம்ம என்ன ஏரியா எஸ்டிமேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் 0 into 8. 0 into 8 equal to 0. more than half square வந்து half square நம்ம ஃபுல்லாக தான் கன்சிடர் பண்ணணும். அதனால் 7 into 1 which is equal to அதே தான் வரும் 7. இப்போ நம்ம டோட்டலாக இதை ஆட் பண்ணணும். டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். 7 ஃபஸ்ட்டு ஒன்று ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் 7 ப்ளஸ் half filled வந்து 0 more than half 7. 7 plus 7 which is equal to 14. அப்போ இது ஏரியா பார்த்தீங்கன்னா 14. என்சம் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் 9 ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஆஃப் ஃபில் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். ஆஃப் ஃபில்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மோர் தென் ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 இது 4 நெக்ஸ்ட்டு 5 6 7 8 9. 9 ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. 9 ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இல்லை. என்சம் பார்க்கலாம். இதில் ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் கிடையாது. மோர் தென் ஆஃப் இருக்குது. லெஸ் தென் ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் 9 ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ அது ஏரியா பார்த்திங்கன்னா 9. நெக்ஸ்ட்டு ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. அப்போது ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் கிடையாது. ஸோ 0. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மோர் தென் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அது கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இது ரெண்டும் வராது. இது 7 8 9. மோர் தென் ஆஃப் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 9. ஸோ மோர் தென் ஆஃப் ஸ்கொயர் 9. அதோட ஏரியா எஸ்டிமேட் எப்படி வரும்னா 9 into 1. அது ஃபுல்லாக தான் நம்ம இதை எடுத்துக்குவோம். ஸோ 9 into 1 பார்த்திங்கன்னா 9. நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம்.
லெஸ் தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆஃப் ஸ்கொயர் 1 2 இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 இது 4 இது 5 6 இங்கே பார்த்தீங்கன்னா 7 இந்த இடம் 7 மொத்தம் 7 லெஸ் தென் ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் இருக்குது. செவன் லெஸ் தென் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதை நம்ம ஏரியா எஸ்டிமேட் பண்ணுறப்ப எப்படி எடுத்துக்கணும்? 0 into 7. லெஸ் தென் ஆஃபை வந்து நம்ம எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அதனால 0 into 7 is equal to 0. ஏரியா கண்டுபிடிக்கிறப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதில் இருக்கிறது ஃபுல்லி ஃபில் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஆஃப் ஃபில் ஸ்கொயர்ஸ் கிடையாது. மோர் தென் ஆஃப் ஸ்கொயர் 9 இருக்குது. அப்போ 9 + 9 9 + 9 which is equal to 18. இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 18 ஸ்கொயர் யூனிட்ஸ். 18 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.